வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன். அடிக்கடி குழந்தைகளுக்கு அடிக்கிறீர்களா? ஆம், அண்மையில் ஒரு குழந்தை என்னிடம் படிக்கும்போது வந்து சொன்னது, எங்களோட அம்மா அப்பா எனக்கு அடிக்கடி அடிப்பார்கள் என்று கேட்கும்போது நெஞ்சு வலித்தது. அடிக்கும்போது அந்த குழந்தைக்கு வலிக்கிற போல் உங்கள் உள்ளமும் அடித்த பின்னர் வலிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயம் சொல்லுங்கள் பாப்போம், உங்களோட மனமும் அழுகிறதல்லவா அடித்த பின்னர்? அப்படித்தான் இந்த குழந்தைகளுக்கு ஒருபோதும் அடிக்காதீர்கள். குளப்படி குறும்பு செய்வது குழந்தைகளின் வழக்கம். ஆனால் அப்படி குளப்படி குறும்பு செய்தால் அந்த பிள்ளை கூடாத பிள்ளை என்று எண்ணி விடாதீர்கள். அந்த குளப்படியும் குறும்பும் ஏன் வருகிறது சிந்திச்சு பாருங்கள். அது குழந்தைகள் சூழலை ஆராய்கிற தன்மை இருப்பதனால்தான் அது செய்து பார்க்குது அல்லது தொட்டு பார்க்குது. அப்படி செய்யும்போது தான் அந்த குழந்தைக்கு அதை பற்றின அனுபவத்தை பெறுகிறது. இப்போ கடித்து பார்க்கும்போது தான் அது இனிப்பா புளிப்பாண்டு அறிகிறது. அதுபோல தான் அந்த குழந்தைகள் குளப்படி செய்வார்கள். அந்த குளப்படி செய்தால் கூடாத பிள்ளை என்று எண்ணக்கூடாது. குளப்படி செய்த பிள்ளை தான் பின்னால் விஞ்ஞானி ஆகியதையும் அறிவீர்கள். எடிசன் எல்லாம் முட்டை எப்படி அடைகாக்குதோ அதுபோல தானும் அடைகாக்க வேணுமென்று இருந்து அடைகாத்து முட்டைகளை உடைத்த குறும்புத்தனத்தையும் பார்க்கின்றோம். சின்ன வயதில் குறும்புத்தனம் உள்ளவர்கள் உண்மையிலேயே எதிர்காலங்களில் சிறந்தவர்களாக வாழ முடியும். அதாவது எப்படி வாழ முடியும் என்றால் கட்டிக்காரர்களாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் நினைக்காதீர்கள் குழந்தைகளுக்கு குறும்பு கண்ட உடனே அவர்கள் இதாண்டு குளப்படிகார பிள்ளைகள் உண்டு. அப்படி ஒருபோதுமே நினைக்காதீர்கள். குறும்பு செய்வது குழந்தைகளின் இயல்பு. ஆகவே அந்த எண்ணத்துக்கு செய்கிறார்கள் என்று அதை நீங்கள் நிவர்த்தி செய்து காட்டுங்கள் அந்த குழந்தைகளுக்கு. அப்போது அந்த குழந்தைகள் குதூகலமாக இருப்பார்கள். அடிக்கடி அடிப்பது கூட வலிக்கும். அந்த குழந்தைகளுக்கு வலிப்பது மட்டுமல்ல, வன்முறைகளும் அதனால் உருவாகும். எனவே வன்முறைகளில் அந்த குழந்தைகளை கொண்டு செல்லாமல் நன்முறைகளில் வளர்த்தி செல்லுங்கள். அடிக்கும்போது அணைக்க வேணும். அடிக்கிறது மட்டுமல்ல, அணைப்பது தான் அந்த குழந்தைக்கு சிறப்பானது. எனவே அடித்து வாழ வேண்டாம், அணைத்து வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.